ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாகம் 2. பாகம் 1 வந்து பாதி தான்ப்பா என்னால் சென்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் பாதி போட்டுட்டு இப்போ 2வது வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். யாரும் கோச்சிக்காதீங்க, இன்னும் பிட்டு பிட்டாக போகிறேன்னு சொல்லிட்டு. அது என்னன்னு தெரியல, எனக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக சென்ட் ஆகலை. ஃபுல்லாக தான் நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல. அதனால தான் 2ஆ ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், கோச்சிக்காதீங்க. நெய், ஏலக்காய், சர்க்கரை, அது பாருங்கள் சால்ட்டு கொஞ்சம் கலக்கிறேன். கல்லுப்பு போடாதீங்க, சால்ட்டு உப்பு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அந்த இனிப்பு சுவையை வந்து தூண்டுறதுக்காக வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்குறேன். அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். பொங்கல், கேசரி எது செஞ்சாலும் லைட்டாக சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை பிசைஞ்சு வச்சுருக்கிறேன்ல மாவு, தண்ணி ஊற்றி உப்பு சுட தண்ணியில் போட்டு ஊற வச்ச ஜவ்வரிசி, கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். எவ்வளோ அளவு போட்டேன்னு தெரியுதா? ஒரு உப்பு அளவு ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். அதை பாருங்கள், தட்டுறேன் பாருங்கள் கையால். அது மாதிரி தட்டிக்குவாங்க. இந்தமாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா ரொம்ப குழன்னு இந்த மாதிரி தட்டவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துடும். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அப்படி தான் இருந்துச்சு. இது 2வது டைம் தான் நான் இது செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதை பாருங்கள், அழகாக என் கையிலலாம் தட்டாதே விரிசல் வரும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை இது பண்ணுங்கள். அதை பாருங்கள், செஞ்சு வச்ச பூர்ணம் இருக்கு இல்லையா, அதை திட்டமாக வச்சுக்கோங்க. உருண்டைக்கு தகுந்த மாரி கொஞ்சம் நீங்கள் செஞ்சு அதுக்கு தகுந்த மாரி உள்ளே வச்சுக்க வேண்டியதுதான் பூர்ணத்தை. அது தண்ணி என்னடா அழுக்காக இருக்கேன்னு பார்க்காதீங்க, அது வந்து தேங்காய் தண்ணி. நம்ம அந்த தேங்காய் நார்லாம் அதில் கிடக்கும், அதனால தான் அப்படி தெரியுது. சரி, கீழே ஊற்றுறத விட தேங்காய் தண்ணியிலே நம்ம வந்து நார்மல் தண்ணியை விட தேங்காய் தண்ணியிலே நம்ம உருண்டை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேங்காய் தண்ணியை யூஸ் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் தண்ணி ரொம்ப நல்லதுப்பா வயிற்றுக்கு. நம்ம கீழே ஊற்றுறத விட உருண்டையை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருண்டையை பிடிச்சிட்டேன். பாருங்கள் எப்படி பிடிக்கிறேன்ட்டு. அரிசி உருண்டை பிடிப்போம்ல, அதே மாதிரி தான். கொஞ்சம் பூர்ணம் வந்து வெளியே வந்துடுச்சே தவிர மற்றபடி வந்து ஓப்பன்லலாம் இல்லை. அது அழகாக பாருங்கள், கோலி உருண்டை மாதிரி உருட்டுறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி உருட்டி நடுவில் வந்து நல்லா ஷேப் கொண்டுட்டு வந்துட வேண்டியதுதான். நல்லா பாருங்கள், பந்து போல் என் கையில் ஒட்டவே இல்லை, தெரியுதா? ஒட்டாததுக்கு காரணம் என்னன்னா, தண்ணி நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம உருண்டை பிடிக்கும் போது லைட்டாக தண்ணி தொட்டு கை வச்சுக்க வேண்டியதான். இது வந்து மூடனை கொழுக்கட்டை செய்வோம்ல, அது மாதிரி ஒன்று செய்வோமேன்னு சொல்லிவிட்டு நான் வச்சேன். என் பட்டு தான் கொஞ்சம் வீடியோ பிடிச்சாங்க. என்னால் 2 கை யூஸ் பண்ணலை, அதனால் இட்லி குண்டான தண்ணி வச்சுட்டு கொதிக்க விடலை, அப்படியே உருண்டைங்களை அப்படியே வச்சுட்டு வேக வச்சுட்டேன் பாருங்கள். தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தட்டில் எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்திங்களா? ஒட்டாத, எடுத்து ஆறின உடனே எடுத்தால் அப்படியே கரெக்டாக வந்துடும்ப்பா. இதுதான் ஜவ்வரிசி உருண்டை. வாங்க சாப்பிடலாம். பாய்.